தில் கிரிஷ் vlogs. இன்னைக்கு நானும் என்னோட அம்மாவும் ஸ்பைசி லெஸ் சிக்கன் கறி செய்ய போறோம். யார் யார் ஸ்பைசி சாப்பிட முடியாது, யார் யாருக்கு அல்சர் பேஷண்ட், கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கு, அவங்களுக்குலாம் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் இட் இன் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேஸ்டி சப்பாத்தி செஞ்சுக்க போகிறோம் வித் மைதா சப்பாத்தி. அது நம்ம சிக்கன் கறிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே நம்ம சப்பாத்தி ஸ்பெஷலிஸ்ட் சப்பாத்தி செஞ்சுன்னு இருக்காங்க, நல்லா டேஸ்டியாக. இதோ இப்போ போச்சு பேனுக்குள்ளே, இப்போ சப்பாத்தியை சுட்டு எண்ணெய் போட்டு சப்பாத்தி சுட்டுன்னு இருக்காங்க. இங்கே 1 2 3 4 5 6 அந்த மாதிரி நிறையா சப்பாத்தி செஞ்சுருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாக டேஸ்டாக நல்லா சுட சுட சப்பாத்தி. இப்போ சப்பாத்திலேருந்து நம்ம சிக்கன் கிரேவி ரெசிபிக்கு போகலாம். ஸோ என் அம்மா இப்போ பொட்டேட்டோ, ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர் இதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணின்னு இருக்காங்க. பார்த்தீங்களா அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் எல்லாம் அம்மாவே தருவாங்க ரெசிபியை. ஸோ போகலாம். நம்ம எல்லா மசாலையும் சிக்கனுக்கு வேண்டிய மசாலா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு தேவையானது வெங்காயம், தக்காளி, அதுக்கு மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி, இது கூட போடணும், கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அது திருப்பி ஆனியன் போட்டு சிக்கனை போட்டு நல்லா வதக்கி இது போட்டு வதக்கணும். இப்போ தாளிப்புக்கு தேவையான வெங்காயத்தை, சிக்கன் தாளிப்புக்கு தேவையான வெங்காயத்தை நறுக்கிக்கிறேன். அரைச்சாச்சா அம்மா? அரைச்சாச்சு. நம்ம தாளிப்பை இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றணும். ஃபஸ்ட்டு தேவையான ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போடணும். சோம்பு போட்டுக்கலாம் நம்ம வாசத்துக்கு. சோம்பு போடுறோமா அம்மா? சோம்பு போடுறோம். ஏன் சோம்பு போடுறீங்க? அந்த வாசத்துக்கு தான், அந்த சோம்பு வாசனை தான் அந்த நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்தது நம்ம அலசி வச்ச கறிவேப்பிலையை போட்டுருக்கலாம். ஹை ஃப்ளேம் பண்ணுறீங்களாமா? ஆமாம், கொஞ்சம் நல்லா பொரியணும். நல்லது ஆனியன் போடுறோம் வதக்கிறதுக்கு. சிக்கன் கிரேவிக்கு ஆனியன் போடுறோம். இப்போ கறிவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே இது போடுறோம், ஆனியன் போட்டுடுறோம். ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்து அந்த மசாலா ஆனியன் போட்டுடுறோமா வதக்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கட்டும். ஆனியனு, கறிவேப்பிலை, சோம்பு வதக்கட்டும். நம்ம அரைச்சி வச்சது இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டோம். நல்ல வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலராக வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சு விழுது அதில் போட்டு நல்லா இது பண்ணலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் உப்பு போட்டுடணும். ஆனியன் போடுறது எப்போவுமே யூஸ்வலாக சமையலில் ஆனியன் போட்டோம்னா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும். தக்காளி, வெங்காயம் எல்லாம். நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுறீங்களாமா? ஆமாம், அதான் பெஸ்ட்டு. இல்லாட்டி நம்ம ராக் சால்ட் காமிங்க உங்க கல் உப்பை. நல்லா இருக்கு. ஆமா, நீங்க எவ்வளவு வருஷமா சமையல் செஞ்சுன்னு இருக்கீங்க? எனக்கு 19 இயர்ஸ்ல மேரேஜ் ஆச்சுமா. அதுக்கப்புறம் அப்பத்துலேருந்து ஒரு 3 days சமைச்சிருக்க மாட்டேன். குழந்தைங்க பிறந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தானே ரெஸ்ட், அப்போ சமைக்க மாட்டேன். மீதி நல்லா சமைக்கிற வேலை தான். எவ்வளவு வருஷமா சமைச்சுன்னு இருக்கீங்க? இருக்குமே 44 years ஆகுது எனக்கு மேரேஜ் ஆகி. அப்போ இந்த சிக்கன் கறிக்கு 44 years எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, நான் இந்த சிக்கன் இப்போதான் செய்ய ஆரம்பிச்சது 10 years-ஆ. அதுக்கு முன்னாடி நான் நாட்டுக்கோழி தான், எங்கள் ஹஸ்பண்ட் நாட்டுக்கோழி தான் வாங்கினாரு. இப்போதான் இந்த சிக்கன்லாம் வந்திருக்கு. அப்போலாம் நாட்டுக்கோழி தான். சரி, நம்ம என்ன செஞ்சோம், அரைச்சி விழுது அதில் போதும். அரைச்சி விழுது அதில் போட்டுட்டு
மிளகாத்தூள் கூடாது. இல்லை வந்து அதில் வந்து தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா பொடி, கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டோம். போட போகிறேன். போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா பரட்டி கொடுத்து நல்லா வந்து சூப்பராக அது வந்து நல்லா மசாலாவோட மெர்ஜாகணும். நல்லா அது போட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா வெந்துடும். இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறது. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அதுல தண்ணி நிறைய வரும். அப்புறம் அந்த தண்ணி அதை கழுவின தண்ணியை ஊற்றிக்கோ மிக்சியில் இருக்க. மிக்ஸில இருக்க மசாலால தண்ணி போட்டு ஆமா அதை கழுவி அதை இதுக்குள்ள போட போறீங்களா? ஆமா. இதோ தண்ணி வெளியில வர நல்லா மூடி வச்சுட்டோம் நம்ம. இதோ நம்ம அம்மா வந்து அதை மூடி வச்சதுக்குள்ள நான் கார்டன்ல இருக்கிற பூலாம் காமிக்கிறேன். இது ரோஸ் வந்திருக்கு கார்டன்ல. அதுக்கப்புறம் இங்க ஹைபிஸ்கஸும் இருக்கு பாருங்க, அழகா இருக்குல்ல. ஸோ நம்ம கிச்சனுக்கு போகலாமா? இப்போ வந்து நம்ம சிக்கன் வெறும் தண்ணி இல்லாமல் சிக்கனை போட்டு மசாலா, இப்போ மசாலையும் சிக்கனும் நல்லா இதுவாயிடுச்சு, கலந்துடுச்சு. நல்லா வந்து மசாலா உள்ள ஏறும் நல்லா. அப்போதான் இப்படியே வந்துச்சுன்னா இந்த மசாலா தண்ணியை மட்டும் அதை போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் இன்னும் நல்லா வேகட்டும். பாருங்க நல்லா சூடாயிடுச்சு. சூடாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, வெந்துடுச்சுன்னு சொல்லணும். ஓகே ஓகே. சூடானதுக்கும் வெந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெந்துருச்சு. ஆமாமா, வெந்துன்னு இருக்குது. வெந்துன்னு இருக்கா? இப்ப கொத்தமல்லி கிள்ளி அலசி கொஞ்சம் போட்டணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது உப்பு பார்த்துடலாம். சரி அம்மாங்க உப்பு பாருமா, நான் கொத்தமல்லி அலசி போடுறேன். கொத்தமல்லி கொஞ்சோண்டு தூவியாச்சு, அவ்வளோதான். கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம இறக்கிட வேண்டியதான். எல்லாமே ஓகே. சிக்கன் கிரேவியில் எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எண்ணெய் மேலே வந்துடும் எல்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சிக்கன் மசாலா அரைக்கும் போது 4 பச்சை மிளகா, அப்புறம் நிறைய புதினா, கொத்தமல்லி, இது கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக செஞ்சுருக்கேன். ஏன்னு கேட்டால் எங்கள் பொண்ணுக்கும் எங்கள் பேத்திக்கெல்லாம் வந்து காரமே சாப்பிட்றதில்ல. அவங்க ரொம்ப மைல்டு காரம் சாப்பிட்றதுனால லைட்டாக போட்டேன். ஆனால் நல்ல ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனா என்ன செய்யணும்னா, இந்த சிக்கனுக்கே நான் மசாலா அரைக்கும் போது 4 பச்சை மிளகா, அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்னது பட்டை லவங்கம், இன்னும் கொஞ்சம் வந்து மிளகுலாம் தூக்கலாக போட்டு, மிளகு கொஞ்சம் எல்லாம் போட்டு நிறைய அரைச்சி அதை வந்து பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் நிறைய எண்ணெயில் போட்டு வதக்கி செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக வரும். அது டேஸ்ட்டு க்ரீனாக வரும், ஒரு மாதிரி நல்லா திக்காக பிளாக்காக. அது வந்து நல்லா இருக்கும் அந்த சிக்கனு. இது வந்து மைல்டாக அவங்க சாப்பிட்றதுக்கு மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஊர்லேருந்து வந்திருக்காங்க எங்கள் பேத்தி, எங்கள் பொண்ணும். அதனால இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும். ஓகே.